வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஆபிரகாம் லிங்கன் கப்பலின் ராணுவ வீரர்களின் பரிதாப நிலை, வெளியான அதிர்ச்சி தகவல். ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் செயலி மீது பாய்ந்த வழக்கு. மத்திய கிழக்கில் ரகசியமாக குவிக்கப்படும் அமெரிக்க துருப்புக்கள். ஹார்முஸ் நீரிணை முற்றிலும் மூடப்பட்டுள்ளது என தெரிவிப்பு. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல், இஸ்ரேலிடம் சென்டகன் வலியுறுத்து. உணவு லொரியில் ஒளிந்த ட்ரம்ப், ஈரானிய ஊடகங்கள் கேலி. அமெரிக்காவுக்கு மாபெரும் அவமானம். ரஷ்ய விமான நிறுவனத்தின் தடைகளை நீக்கும் கோரிக்கை நிராகரிப்பு. மீண்டும் வெடித்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலை, விமான சேவைகள் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அந்த கப்பலில் தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் உணவு பற்றாக்குறை, பழுதடைந்த குழாய் வசதிகள் மற்றும் கடுமையான சோர்வு ஆகியவற்றால் அவதிப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் USS ஆபிரகாம் லிங்கன் கப்பலில் உள்ள சில மாலுமிகள் கப்பலிலிருந்து கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும், கப்பலில் உள்ளவர்களின் மனநலம் குறித்து அவர்களது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தகவல் எப்படி இருக்க, பாதுகாப்பு செயலர் பேட் கெக்ஸேத் நேற்று கூறுகையில், கப்பலின் நிலைமை குறித்த செய்திகள் முழுமையாக தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலாக பயணிக்கும் இந்த விமான தாங்கி போர்க்கப்பல் கடந்த நவம்பர் மாதம் கலிபோர்னியாவிலிருந்து தென்சீன கடலுக்கு புறப்பட்டது. பின்னர் பிப்ரவரியில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு முன்னதாக இது மத்திய கிழக்கு பதிவுக்கு அனுப்பப்பட்டது. ஆரம்பத்தில் மே மாதத்துடன் முடிவடைய வேண்டிய இவர்களின் சேவை காலம் பலமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் பணிக்கமர்ந்தல் மற்றும் ஏனைய விடயங்களால் அதன் பணியாளர்கள் பாரிய மன அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சூழ்நிலை எப்படி இருக்க, கப்பலில் உள்ளவர்கள் திரும்பும் திகதி எதுவும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முன் திட்டப்படப்பட்டபடி சுழற்சி முறையின்படி இக்கப்பல்களுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பலை அனுப்ப அமெரிக்கா ஆயத்தமாகி வருவதாக பல வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அவரது பதிவுகளை மற்றவர்களுக்கு முன்பாகவே நொடிப்பொழுதில் பெறும் ட்ரூத் API எனும் புதிய சேவைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நியூயார்க் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தி இன்டர்நெட் ஷெப்ட் மற்றும் ஃப்ரீடம் ஆஃப் தி பிரஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய 2 அமெரிக்க ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளன. மாதத்துக்கு $1,00,000 வரை கட்டணம் வசூலிக்கும் இந்த சேவையின் மூலம் சந்தைக்கு பொருளாதாரத்தை பாதிக்கும் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்புகள் சிலருக்கு மட்டும் முன்கூட்டியே கிடைப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஊழல் நிறைந்தது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்னும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி குரூப், ஜனாதிபதியை தணிக்கை செய்யும் நோக்கத்துடன் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அதிவேக சேவைக்கு சந்தா செலுத்தியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்கால நடவடிக்கைகளுக்காக தனது விருப்பங்களை விரிவுபடுத்தும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கூடுதல் ராணுவ பணியாளர்களை குவித்து வருவதாக மத்திய கிழக்கில் பாதுகாப்பு விவகாரங்களை ஆய்வு செய்த ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதலில் தற்போதைய நிலை தெளிவான வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த சில பணியாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அனுப்பப்படுவதாகவும் அழைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது என்றும் இது ஒருவிதமான இராணுவ குவிப்பு நடைபெறுவதற்கான அறிகுறியாக இருக்கிறது எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். எனினும் அமெரிக்கா கூடுதல் படைகளை எந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குவிக்கிறது என்பது தற்போது தெளிவாகவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது உடனடி தரை தாக்குதலுக்கான தயாரிப்பா, தற்போதுள்ள அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கையா அல்லது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைக்கு தயாராக நடவடிக்கையா என்பது குறித்து உறுதியாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா தற்போது ஈரானுக்கு முழுமையான தரைப்பட படையெடுப்பை நடத்தி வெற்றியை எதிர்பார்ப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதே தனது மதிப்பீடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் தற்போது யாரும் வெற்றி பெறுகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நாம் முற்றிலும் முட்டுக்கட்டையில் இருக்கின்றோம். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் தங்களது முக்கிய இலக்குகளை முழுமையாக அடைய முடியாத நிலையில் மோதல் நீடித்துக் கொண்டிருக்கிறது என அவரது மதிப்பீடு அமைந்துள்ளது எனவும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் தடையின்றி இயக்குவதாக அமெரிக்கா கூறி வரும் அறிக்கைகள் யதார்த்த நிலைக்கு மாறானவை என்றும் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை தளபதி இதனை தெரிவித்துள்ளார். IRGC கடற்படையின் ரியல் அட்மிரல் அலி அஸ்மாயி இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த அவர், ஹார்முஸ் ஜலசந்தி முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் நடைபெறும் அனைத்து நகர்வுகள் மீதும் எங்களுக்கு முழுமையான மற்றும் தீர்க்கமான கட்டுப்பாடு உள்ளது. எங்கள் IRGC கடற்படை வீரர்களின் கவனத்துக்கு தப்பி எந்த ஒரு நகர்வும் இங்கு நடைபெற முடியாது என தெரிவித்துள்ளார். உண்மை நிலை என்ன என்பதை போர்க்களத்தில் தான் பார்க்க வேண்டுமே தவிர அமெரிக்க அதிகாரிகளின் அறிவிப்புகளிலும் அறிக்கைகளிலும் பார்க்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு போக்குவரத்து இயல்பாக நடைபெறுவதாக அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் ஈரானின் நேரடி அனுமதியின்றி எந்த ஒரு வணிக அல்லது போர்க்கப்பலும் இந்த ஜலசந்தியை கடக்க முடியாது என ஈரான் தொடர்ந்து உரிமை கோரி வருகிறது. உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் வழித்தடத்தில் இரு நாடுகளும் மாறி மாறி விடுத்து வரும் இத்தகைய முரண்பாடான கருத்துக்கள் சர்வதேச வர்த்தக உலகிலும் எரிசக்தி சந்தையிலும் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக எண்ணெய், எரிவாயு மற்றும் மின்சார வசதிகள் மீதான தாக்குதல்கள் உட்பட ஈரான் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மத்திய கட்டளை பிரிவின் தலைவர் அழுத்தம் கொடுத்து வருவதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பெயர் குறிப்பிடப்படாத தகவல் அறிந்த அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க சென்காம் தலைவர் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு வருகிறந்தபோது இந்த முன்மொழிவை முன்வைத்தார் என இஸ்ரேலின் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய இராணுவத்தின் உயர்மட்ட செயல்பாட்டுக் குழுவின் கூட்டத்தில் தலைமை தளபதி எயால் ஜமீர் மற்றும் பிற மூத்த தளபதிகளுடன் சென்காம் தலைவர் கலந்து கொண்டதாக விளக்கப்பட்டுள்ளது. அந்த சந்திப்பின் போது ஈரானுக்கு எதிராக மீண்டும் போரை தொடங்கவும் அந்நாட்டின் எரிவாயு, எண்ணெய் மற்றும் மின்சார தொழில்களுடன் தொடர்புடைய வசதிகள் உள்ளிட்ட தேசிய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தவும் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்புகளை தாக்குவது ஆட்டத்தின் விதிகளையே மாற்றிவிடும் ஈரானியர்களை கடுமையாக பாதிக்கும். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட சென்காம் தலைவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. சண்டையை மீண்டும் தொடங்குவதே ஒரே வழியாக அமையக்கூடும் என்றும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா கூட்டு தாக்குதலை நடத்த வேண்டியிருக்கலாம் என்றும் சென்காம் தலைவர் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு பயந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AR-4 விமானத்திலிருந்து உணவு விநியோக லோரியில் ரகசியமாக தப்பி சென்ற சம்பவத்தை ஈரானிய அரசு ஊடகங்கள் கண்டளித்துள்ளன. ஈரானின் இராணுவ வலிமையை கண்டு ட்ரம்ப் அஞ்சி நடுங்குவதையே இந்நிகழ்வு வெளிப்படுத்துவதாக தெஹ்ரான் தொலைக்காட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளது. துருக்கியில் ட்ரம்ப் தங்கியிருந்த ஹோட்டல் மற்றும் அவரது விமானத்தின் நடமாட்டங்களை ஈரானிய உளவுத்துறை துல்லியமாக கண்காணித்ததை தொடர்ந்து அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் ட்ரம்பை உணவு லோரி மூலம் மற்றொரு சிறிய இராணுவ விமானத்துக்கு மாற்றியுள்ளனர். இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட ஈரானிய ஊடகங்கள் ஈரானின் அச்சுறுத்தலால் ட்ரம்ப் உணவு லோரியில் ஒளிந்து தப்பியுள்ளார், இது அமெரிக்காவுக்கு நேர்ந்த மாபெரும் அவமானம் என கூறி புகைப்படங்கள் மற்றும் மீம்களை பகிர்ந்து கேலி செய்து வருகின்றனர். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய போர்ச்சூழல் நிலை வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த சொல்லம்பு போர் உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ட்ரம்பின் பாதுகாப்பு விவகாரத்தை ஈரான் சர்வதேச அளவில் பகிரங்கமாக கேலி செய்து வருவதும் அமெரிக்க அரசு மற்றும் வெள்ளை மாளிகை வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. உக்ரைன் போர் தொடங்கியதை அடுத்து கனடாவினால் பறிமுதல் செய்யப்பட்ட பிரம்மாண்ட சரக்கு விமானத்தின் உரிமையாளரான ரஷ்ய விமான நிறுவனம் தாக்கல் செய்த தடை நிவாரண மனுவை கனடாவின் மத்திய அரசாங்க நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய சரக்கு விமான நிறுவனமான வோல்கா டினெப்ரர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் முன்னாள் தலைவர் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தொடர்வதற்கான கனடிய கூட்டாட்சி அரசின் முடிவை எதிர்த்து நீதித்துறை மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தது. எனினும் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ரஷ்ய அரசாங்கத்தின் ஒப்பந்தங்கள் மற்றும் மானியங்கள் மூலம் இந்த நிறுவனம் பலனடைந்துள்ளதாகவும் அதிபர் விளாடிமிர் புடினின் அரசு மீதான தடைகளை மீற உதவியதாகவும் கனடிய அரசு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது.
எனவே கடந்த 2023ஆம் ஆண்டு டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஆண்டோனோவ் 124 ரக மிகப்பெரிய சரக்கு விமானத்தை கனடா பறிமுதல் செய்த நிலையில் அந்த விமானம் இதுவரை அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு இடையில் சர்வதேச மத்தியஸ்த செயல்முறை மூலமாக அந்த சரக்கு விமானத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற அந்நிறுவனம் முயன்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தாலி நாட்டின் சிசிலி தீவில் அமைந்துள்ள மவுண்ட் எட்னர் எரிமலை மிகப்பெரிய எரிமலையில் இந்த எரிமலை அடிக்கடி வெடித்து சிதறி வருகிறது. கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் எரிமலை வெடித்தபோது அதன் சாம்பல் பல கிலோமீட்டர்களுக்கு பரவியுள்ளது. இந்நிலையில் எட்னா எரிமலை தற்போது மீண்டும் வெடித்துள்ளது. எரிமலை மீண்டும் வெடித்து சிதறி நெருப்பு குழம்புகளை காக்கி வருகிறது. மலையிலிருந்து செக்கச்சி வந்த நிறத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் பாறைகளும் கற்களும் உருண்டு விழுகின்றன. அத்தோடு எரிமலையிலிருந்து வெளியாகும் சாம்பல் மற்றும் புகை காரணமாக சிசிலி விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.